வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த வாரம் வெளியாகக்கூடிய, அதாவது விஜய் சந்தர் தயாரிப்பில் ஃபிலிம் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரித்த படம் தான் கார்டியன். கார்டியன்கிற படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா அன்சிகா மெத்வானி மற்றும் சுரேஷ் மேனன், ஸ்ரீமான், மொட்ட ராஜேந்திரன், பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. என்னடா இந்த படம் கார்டியனில் புதுசுன்னு பார்த்தீங்கன்னா, அன்சிகா மெத்வானி பேயா வராங்க. உண்மையாகவே பேயா வர்றது, பார்க்க கலர்ஃபுல் பேயா இருக்காங்க. பேயா இருந்தாலும் அன்சிகா மெத்வானி பார்க்க அழகாக தான் இருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதாவது குரு சரவணனும் சபரியும் சேர்ந்து திரைக்கதை டைலாக் பண்ணியிருக்காங்க. பட் குரு சரவணன் இயக்கியிருக்காரு. மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ஷியாம். ஒளிப்பதிவு சும்மா சொல்லக்கூடாது, சில லொக்கேஷனில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கதைகள் வந்திருந்தாலும் இந்த கதை கொஞ்சம் சற்று விறுவிறுப்பு குறையாமல் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அன்சிகா மெத்வானி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். எதனால் நடக்குது என்னங்கிறது தான் இந்த படத்தோட கதையை. அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னா, அதாவது கார்டியனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்னா, ஒரு தாய் தன் குழந்தைய ரொம்ப அன்பாக நேசித்து தன் குழந்தையோடு இருக்கா. ஆனால் அப்பேற்பட்ட தாயை கொன்றாங்க. அந்த தாய் இறந்து போய் அவள் என்ன பண்ணுறாங்கிறது தான் கார்டியனோட மொத்த கதையுமேங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விறுவிறுன்னு கதை சொல்லியிருக்காங்க. இயக்குனரை பாராட்டியே தீரணும், நல்லாவே பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் கதையை சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுற்றி பேய்னா என்ன பழி வாங்கும், அந்த பழி வாங்கிறது தான் டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேய்க்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த பேயும் அதைத்தான் பண்ணுது. அதாவது அன்சிகா மெத்வானி நினைக்கும் கார்டியன் பார்க்கக்கூடிய படம் தான். பார்க்கலாம், தேட்டரில் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.